கேரளா மற்றும் தமிழகத்தை தொடர்ந்து மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களிலும் வகுப்பறைகளில் பாவடிவ இருக்கை முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சமீபத்தில் வெளியான ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் என்ற மலையாள திரைப்படத்தில் பாவடிவ இருக்கை முறையின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. இந்த திரைப்படம் வெளியானதை அடுத்து கேரளாவின் சில பள்ளிகளில் பாவடிவ இருக்கை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு பள்ளி வகுப்பறைகளிலும் மாணவர்களின் இருக்கைகள் பாவடிவத்தில் இருக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டது. பாவடிவ இருக்கைகள் ஆசிரியர் மாணவர் இடையேயான உரையாடலை அதிகரிக்கும் என்றும், பொதுவாக பேச தயங்கும் மாணவர்களும் இந்த வடிவில் இருக்கைகள் அமைக்கப்படும் போது கல்வி நடவடிக்கைகளில் அதிகம் பங்கேற்பார்கள் என்றும் கருதப்படுகிறது. இந்த இருக்கை முறைக்கு வரவேற்பு அதிகரித்து வரும் நிலையில் மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாப் மாநில பள்ளிகளின் வகுப்பறைகளிலும் பாவடிவ இருக்கை முறையை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. கடைசி பெஞ்ச் மாணவர்கள் என்ற கருத்து இதன் மூலம் உடைக்கப்பட்டு கல்வியில் மாணவர்களின் பங்கேற்பு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மருத்துவ ரீதியாக பாவடிவ வகுப்பறைகள் மாணவர்களுக்கு கழுத்து வலி, கண் பார்வை பிரச்சினை உள்ளிட்ட சிக்கல்கள் வரும் என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன.